ஏய் நீ ஏன் சர்வீஸ் என்ன போட்டிருக்க? இவர் ஆன்டி இந்தியன், வெளியே போடா. ரகுபதி ராகவ் ராஜா ராம். தர்மாஜி, விவசாய பிரச்சனையை பிரதமர் ஏதோ கண்டுக்கிற மாதிரி தெரியலையே. அதான் பிரகாஷ் ராஜ் விஷால்லாம் வந்து பார்த்துட்டு போனால. பிரதமர் ஏதோ கண்டுக்கலன்னு கேட்டா பிரகாஷ் ராஜ் விஷாலுன்றீங்க. நடிகை பாக்குறாரு, ஜக்கி சாமியார பாக்குறாரு. ஏய் நடிகெல்லாம் யாரும் நாங்கள் போய் பார்க்கல, நடிகை தான் இங்கே வந்து பார்க்குறாங்க. அந்த ஆசை இருக்குது அவங்களுக்கு. சார் ப்ளீஸ் டோன்ட் ட்ரை டு பி லிட்டில் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் சார். அந்த மைண்ட் செட்டை முதல்ல நீங்கள் மாற்றுங்க சார். நீங்கள் நாங்கள் நாடு முழுக்க எவ்வளோ வியாபாரம் பண்ணி நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? உங்களுக்கு எவ்வளோ மசூதிகளை இடிச்சுக்கிட்டு இருக்கோம், இடிச்ச இடத்துல எவ்வளோ கோயில்களை கட்டிக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ தலித் குடிசைகளை இடிச்சிருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? உங்களுக்கு இதில் மீம்ஸு ட்ராவல் வீடியோஸ் இது மாதிரி நிறைய போய்கிட்டு இருக்கு சார். தினமும் நைட்டு விவாத மேடைகள் எவ்வளோ போய் சொல்லிட்டு இருக்கோம் தெரியுமா சார்? உங்களுக்கு சாதாரணமாக பேசாதீங்க சார், நீங்கள் வந்து உட்காந்து பாருங்க சார், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அந்த மைண்ட் செட்டை முதல்ல நீங்கள் மாற்றுங்க சார். சர்மாஜி, அது எப்படி உங்கள் தமிழக கட்சி தலைவர் எது சொன்னாலும் உண்மையாக நடந்தது? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்சி உடஞ்சிரும்னு சொன்னாங்க, அந்த கட்சியும் உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தேர்தல் வந்து கேன்சல் ஆகிடும்னு சொன்னாங்க, அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்படி நிறைய விஷயம் அடிக்கிட்டே போகலாமே சார். இந்த வீண் விதண்டாவாத பேச்சு வேணாம் சார். இதுக்கு பேர் வந்து இஎஸ்பி, அதாவது இங்கிலீஷில் வந்து எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சார். நம்ம விஜய் தம்பி கூட ஒரு படம் நடிச்சிருப்பாரு, அழகிய தமிழ் மகன், சுமாரான படம் தான். அந்த படத்தில் வர மாதிரி அவருக்கு அந்த தோன்ற காட்சிகள்லாம் உண்மையாக நடக்குது. அது மாதிரி தான் எங்கள் தலைவர்கள் காலையில் வந்து காரில் போய்கிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் யோசிப்பாங்க, நாட்டு நடப்பெல்லாம். அது சிலதை வந்து அப்படியே வந்து மத்தியானம் வந்து அறிக்கையாக விடுவாங்க. அது உண்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, நடந்துக்கிட்டும் இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து அரசியல் பின்னோக்கம், அதுக்கப்புறம் பின்வாசல் வழியாக வராங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு சார். இந்த மைண்ட் செட்டை முதல்ல நீங்கள் மாற்றுங்க சார். இது யார் உங்கள் பக்கத்தில் அறக்குறையா? சார் இருக்கட்டும் சார், கால் கடியில் எல்லாமே தெரியுது, முதல்ல உட்காருங்க சார். நீங்கள் சாந்தி, இவர் வேற யாரும் இல்லை சார், எங்களோட சிஎம் கேண்டிடேட். உங்கள் தமிழ்நாட்டுக்கு இவர் தான் சிஎம்மாக வரப்போகிறோம். மாட்டுக்கறி தலையில உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? மாட்டுக்கறி எப்படி சார் சாப்பிடுவீங்க நீங்கள்? அது ரொம்ப கேவலம் சார். அது மாடு கோமாத்தா சார், அது மூத்திரம் குடிச்சாவது எதனா ஒரு தீர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் சார். மாட்டுக்கறி சாப்பிட்றது நீங்கள் நாய்க்கறி சாப்பிடலாம் சார். தர்மாஜி, ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா கமலஹாசனும் சுப்பிரமணிய சுவாமியும் ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? கமலஹாசன் யாரு சார்? அவர் ஒரு நடிகர் சார். அவரோட கருத்தை நீங்க ஏன் எடுத்துக்கிறீங்க? முதல்ல கமலஹாசன் அந்த பேர் எடுத்துக்கோங்க சார். ஹாசன் அது ஒரு இஸ்லாமிய பெயர் சார். அது இஸ்லாமியர்னா ஆன்டி இந்தியன் சார். அவரு நம்ம நாட்டு விவசாயிகள்லாம் வறட்சியில் இருக்கிறவங்க மத்திய அரசு கென்யா நாட்டுக்கு மானியம் தந்திருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம் நீங்க நினைக்கிறீங்க சார்? முதல்ல இந்த ஆன்டி மோடி மைண்ட் செட்டை நீங்கள் எல்லாரும் மாற்றணும் சார். இந்த பிரச்சனை வேறு எங்கேயுமே கிடையாது சார், தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் இருக்க இந்த மீம் கிரியேட்டர்ஸும் யூடியூபர்ஸும் மட்டும்தான் சார் பிரச்சனை பண்ணுறீங்க நீங்கள். அந்த வருத்தம் எனக்கு கண்டிப்பாக இருக்குது சார். முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சார், அது நாட்டுக்கு இடையே நடக்கிற ஒரு விஷயம் சார். இது வந்து மாநில பிரச்சனை சார். இது அமெரிக்காக்காரன் வந்து பாகிஸ்தான்காரனுக்கு குண்டு சப்ளை பண்ணுறான். இங்கே இருக்கிற யாருக்காவது கேட்கறதுக்கான தைரியம் இருக்கா சார்? வெள்ளக்காரன் சுட்டுடுவான் பயம் சார், உங்களுக்கு சுட்டுடுவான், அதெல்லாம் பயப்படுறீங்க. இங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க சார். அந்த காலத்தில் பிரிட்டிஷ் இருக்கும் போது யாராவது ப்ரொட்டஸ்ட் பண்ணீங்களா? இல்லை சார், எல்லாருக்கும் பயம் சார். வெள்ளத்தோலை பார்த்தாலே பயப்படுறீங்க சார். நீங்கள் நாங்கள் வந்து கேனையனுங்க, அதுக்கப்புறம் வந்து முட்டாளுங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே எங்ககிட்ட நீங்கள் எல்லாரும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார். இது முதல்ல இந்த மைண்ட் செட்டை மாற்றுங்க சார். அது என் வரி போனால் நான் கட்டுறேன், நான் கேட்குறேன், லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஃப்ரம் த வெரி பிகினிங் நீ விதண்டாவாதமாகவே பேசிட்டு இருக்க. நீ உன்னோட வரி பணம் என்னையா சொல்லியா? நான் கொடுக்குறையா? அவ்வளோதானே பிரச்சனை. நான் வரி பணம் என் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கு, காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. யூ ஆர் ஆன்டி இந்தியன், யூ ஆர் நக்சலைட். குண்டர் சட்டத்தில் உள்ள பிடிச்சி போடுங்க அவனை. ஃபர்ஸ்ட் மீட் அருமையாக போச்சா? ஸ்நாக்ஸ் எங்க? நல்லா இருக்கியா? என்னது நெய்யில் விட்டுறதா? அது பீஃப் சார், பீஃப் பக்கோடா. சிவா, ஏய் கேமரா கட் பண்ணுறா. யூ ஆர் ஆன்டி இந்தியன். ரெக்கார்ட் பண்ணல. அதான் யாருக்கு